ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எல்லோரும் அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது உங்கள் பேஷனை நோக்கி உங்களுடைய அதாவது ரிசல்ட் இப்போது அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிசல்ட் மேபி ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனால் அதை பற்றி அட்வைஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறது உங்கள் கோலை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நான் லாஸ்ட் வீடியோஸில் நான் கூட சொல்லியிருப்பேன். அதுக்காக நான் நிறைய எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்காம இப்போது நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு யூடியூப். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புது விஷயத்தில் தயாரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது யாராலதுன்னா அது என்னால் மேபி என்னால் ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. நான் சம்திங் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? பேசிக்காக யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்களுக்கு யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற நேம் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேபி அவருடைய ஃபேஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். மார்க்கஸ் கே ப்ரௌன்லி அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருப்பார். அவருடைய கலர் வச்சு நான் மீன் பண்ணுறேன். அவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய கிளாரிட்டி ஆகட்டும், அவருடைய வீடியோ கிளாரிட்டி, அவருடைய ப்ரொனன்சியேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். இதுக்கு தான் அவர் ஃபேமஸ். அவருடைய ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் கே ப்ரௌன்லி. அதை ஃபுல்லாக அவர் ஒரு பட்டப்பேரை வச்சு கூப்பிடுவாங்க. எம்கேபிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட லாஸ்ட்டில் எம்கேபிஹெச்டி, எம்கேபி அவருடைய நேமு. அது ஹெச்டி அப்படின்னா அவர் ஷூட் பண்ணுற கேமராவுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, எம்கேபிஹெச்டி. அதாவது எம்கேபின்றது அவர் நேமு, ஹெச்டின்றது ஹை டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த ஃபேக்ட்லேருந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில். அவர் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மே மந்த்து 2008 அவர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லேப்டாப்பில் நம்ம எல்லோரும் வச்சுருக்க லேப்டாப்பில் ஃப்ரண்ட் கேமரா இருக்கும். அந்த ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு சின்ன அவர் வாங்கின ஒரு திங்ஸை பற்றி அவர் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாரு. ரிவ்யூ பண்ணும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன். இப்போ பார்த்திங்கன்னா அவர் 24 வயசு அப்படி தான் ஆகிட்டுருக்கும். ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய இனிஷியல் ஸ்டேஜில் அவருக்கு எந்த விதமான ஒரு லக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ அவர் வச்சுருக்காரு. அவர் ஏர்ன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பல மில்லியன் டாலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் மூலிமா ஏர்ன் பண்ணிட்டுருக்காரு. சும்மா கிடையாது, அவர் கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அந்த சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா அவர் ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் அவர் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் மொத்தமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வியூஸ் ரொம்ப கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா அவருக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. எப்போது அப்படின்னா அதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அவர் மொத்தமாக 78 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸே சேர்றாங்க. எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான ஸ்டோரி. ஒரு என்ன சொல்கிறது, அவர் வாழ்க்கையில் நடந்த மிக ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ஹை டெஃபினிஷன் சொன்னேன் இல்லையா, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன். அவர் ஷூட் பண்ணுற கேமரா ஒரு செகண்ட் வீடியோவுக்கு அந்த கேமரா எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 350 MB, அதாவது மெகாபைட்ஸ் சொல்லுவாங்கள்ல, 350 MB ஸ்பேஸ் எடுத்துக்கும். அவருடைய வீடியோஸோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா 4Kல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா மொத்த வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் வீடியோஸே பார்த்திங்கன்னா மேபி ஒரு 400 to 800 MB அந்த இதில் தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் இவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா அவருடைய பேஷன் என்ன தான் அவர் ஒரு 50-60 வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகவே இல்லை. அவருடைய பேஷன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். கண்டிப்பாக ஒரு லட்சியத்தை நோக்கி அவர் ஓடிட்டே இருக்கார், ஒரு செயலை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. தனக்கு பிடிச்சது செஞ்சு இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் என்றைக்குமே நிறுத்தில்லை. அதை நோக்கி அவர் ஓடிட்டே இருந்தார். அதனால தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டுருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா
மோட்டோரோலா கம்பெனி நம்மளுக்குலாம் தெரியும். அதோடைய வைஸ் சேர்மன் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா யார் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா வந்து யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது இல்லாமல் அதாவது சைட் பிஸ்னஸ் மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது கூகுள் மாதிரியான ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறது, அதாவது அவங்களுடைய மாடல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுடைய மாடல் அவங்க ஃபோனில் வந்து ஏதாவது புதுமையான ஒரு டெக்னாலஜி எடுத்துன்னு வராங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் தான் நான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா வந்து பாதியில் வந்து விட்டுட்டு போயிடவே கூடாது. எந்த நேரத்துலலாம் எது வேணால் நடக்கலாம். நம்மளுடைய முயற்சி நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா அட் சம் டைம் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இன்றைக்கி பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்கான ஒரு மெசேஜ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தென் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஆல்.